நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி இயேசு. அன்பான இயேசுவே, இந்த காணொளி மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனை உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறது. கர்த்தாவே, நீங்கள் இந்த ஆராதனையில் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக அந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே ஜெபிக்கின்ற, உடைய வசனத்தை வாசிக்கின்ற, உமது பாடல்களை பாடுகின்ற, விசேஷமாக உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற தாசனூடாக நீங்கள் இடைப்படுங்கள் இயேசுவே. விசேஷமாக இந்த காணொளியின் மூலமாக இந்த ஆராதனையை கண்டு கழிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக அமைய கடவுள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் இயேசுவே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னமும் உடைய வழிநடத்துதலும் உடைய அபிஷேகமும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. யாத்திராகமம் 17 அதிகாரம்
முதலாம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரேவீதி மேலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவறமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக்கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்களுக்கு குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதினி நித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்த நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். ஆமேன். உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளே, உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளேன், உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. தீயோன் சூழ நினைத்தாலும் குழியில் தள்ள முயன்றாலும் என் நம்பிக்கைக்கு பாத்திரரே. பாதையெல்லாம் முடிந்தாலும் நிலை எதுவாயிருந்தாலும் என் நம்பிக்கைக்கு உரியவரே. நீரே என் நம்பிக்கை, உம்மை நம்புவேன். 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 வேஷம் போடும் மனிதர்கள் துரோகம் செய்த போதிலும் என்னை விட்டு விலகாமல் நொடி கூட பிரியாமல். வேஷம் போடும் மனிதர்கள் துரோகம் செய்த போதிலும் என்னை விட்டு விலகாமல் நொடி கூட பிரியாமல். உண்மையான நம்பிக்கையானிரே, இதுவரை மாறாமல் இருந்திரே. உண்மையான நம்பிக்கையானிரே, இதுவரை மாறாமல் இருந்திரே. நீரே என் நம்பிக்கை,
விலகாமல் எத்தன் கையில் சிக்காமல் உன் நிழலில் வைத்தீரே, இமைக்காமல் காத்தீரே. சேதம் என்னை அழிக்காமல் எத்தன் கையில் சிக்காமல் உம் நிழலில் வைத்தீரே, இமைக்காமல் காத்தீரே. உறுதியான நம்பிக்கையானிரே, இதுவரை காத்து வந்திரே. உறுதியான நம்பிக்கையானிரே, இதுவரை காத்து வந்தீரே. நீரே நம்பிக்கை, உம்மை நம்புவேன். நீரே நம்பிக்கை, உம்மை நம்புவேன். நீரே நம்பிக்கை, உம்மை நம்புவேன். நீரே நம்பிக்கை, உம்மை நம்புவேன். உன்னதமானவரே, நான் உம்மை நம்பியுள்ளேன். உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமானவரே, உம்மை நம்பியுள்ளேன். உம் தயவால் நான் அசைக்கப்படுவதில்லை. தீயும் சூழ நினைத்தாலும், குழியில் தள்ள முயன்றாலும், என் நம்பிக்கைக்கு பாத்திரரே. பாதையெல்லாம் முடிந்தாலும், நிலை எதுவாயிருந்தாலும், என் நம்பிக்கைக்கு உரியவரே. எல்லா சூழ்நிலையிலும் அவரையே நம்பியிருக்கிறவர்களே, அவர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டார், நம்மை ஏமாற்ற மாட்டார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே நீரே என் நம்பிக்கை. இயேசு என் நம்பிக்கை, அவரை நம்புவேன். இயேசு என் நம்பிக்கை, அவரை நான் நம்புவேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரை. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்களாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியனுடனே சம்பந்தம் கலக்காதவர்கள் படியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தபடியினால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமும் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றில் எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்துண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம் முதல்
15வது வசனம் வரையிலான வேத பகுதியாகும். இதுவும் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு கதையாக காணப்படுகின்றது. இயேசு ஒரு பாவமுள்ள பெண்ணிடம் அல்லது அந்த ஊரிலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பேர் போயிருந்த ஒரு பெண்ணிடம் அவர் உரையாடி அவளுக்கு ஊழியம் செய்த ஒரு பிரபலமான பிரசித்தமான ஒரு கதையாக இந்த கதை காணப்படுகின்றது. ஆனால் அதைவிட முக்கியமான விடயம் என்னவென்றால், அவள் ஒரு சமாரிய பெண், அவள் ஒரு யூத பெண் கிடையாது. இயேசுவின் காலத்தில் ஒரு யூத இனத்தை சேர்ந்த நபர் ஒருவர் ஒரு சமாரிய நபருடன் இந்த வகையான உரையாடலில் ஈடுபடுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். இயேசு ஒரு ஆணாக, அதுவும் ஒரு சமாரிய பெண்ணுடன் யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் உரையாடுவது சரி, அதை ஒரு புறம் வைத்து விடுவோம். அவர் ஒரு மத தலைவர். அப்படி இருந்தும் ஒரு பாவியான பெண்ணிடம் தனிமையாய் அவள் இருந்தபோது பேசுகிறார். அந்நாட்களிலே யூத மக்களிடையே சமாரியர்களை குறித்து நிறைய தப்பெண்ணங்கள் இருந்தது. எது எப்படி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இரட்சிப்பின் பரிசை கொண்டு வருவதற்கு, அவளுடைய ஆத்மாவுக்கு ஊழியம் செய்ய அங்கிருந்த கலாச்சார தடைகளை எல்லாம் அவர் பொருள்படுத்தாமல் அதை உடைத்து விட்டு அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி உருவாக்கி அவளையும் சமூகத்தில் ஒரு சாட்சியாக மாற்றுவதற்கு பலரை அவளுக்கூடாக தேவ ராஜ்யத்துக்குள்ளே ஈர்த்து கொள்கின்ற நோக்கத்தோடு இயேசு அவளை சந்தித்தார். அந்த கதை இங்கே மிக சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இயேசு தடைகளை உடைக்க விரும்புகிறார். தொலைந்து போனவர்களை தேடி கண்டுபிடிப்பதையும், புதுமையான ஆச்சரியமான வழிகளிலே கிரியை செய்து மிகவும் சாத்தியமில்லாத மக்களிடையே ஊழியம் செய்து அவர்களை தொட்டு இதயங்களை மாற்றி நித்திய ஜீவனை அவர்களுக்கு அளிப்பதை இயேசு விரும்புகின்றார். நம்மை சுற்றியுள்ள உலகத்துக்கு அவர்களை ஒரு சாட்சியாக வைக்க இயேசு மிகவும் விரும்புகிறார். இப்போது நாம் இந்த கதைக்குள் சற்று ஆழமாக கடந்து போவோம். முதலாவது நான் உங்கள் அவதானத்தை 6வது வசனத்துக்கு நேராக ஈர்த்து எடுக்க விரும்புகிறேன். நாம் அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை கவனிக்காமல் இந்த பந்தியிலே அங்கே மீதமாயுள்ள மற்ற வசனங்களுக்கு நேரடியாக நாங்கள் போய்விடுகின்றோம். ஆனால் உண்மையிலே இந்த கதை தொடங்குகின்றது 6வது வசனத்தில். இயேசு சமாரியா வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பயணத்தின் போது அவர் யாக்கோபின் கிணற்றண்டைக்கு வருகிறார். இயேசு தனது பயணத்திலே மிகவும் களைப்புற்றவராக இருந்ததினாலே அவர் கிணற்றின் அருகே வந்து அந்த கிணற்றிலே அவர் அருகிலே வந்து உட்கார்ந்தார். அந்த வேளையானது மிகவும் மத்தியானமாக அல்லது நண்பகலாக இருந்தது. சூரியன் நடுவானிலே அங்கே பிரகாசித்து கொண்டிருந்த பட்ட பகலாக இருந்தது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பயணத்தில் களைப்புற்றவராக கிணற்றின் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது கதை இவ்வாறு தொடங்குகிறது. இந்த வசனங்கள் இயேசுவின் மனித தன்மையை காண்பிக்கின்றது. அவர் தேவகுமாரனாக தெய்வீக தன்மை உள்ளவராக இருந்தாலும் அவர் மனுஷகுமாரனாக மனுஷத்தன்மை உள்ளவராகவும் இருந்தார். அவருக்கு நம்மை போலவே பசி, தாகம், உணர்ச்சிகள் போன்றவை இருந்தது. அவர் சரீரத்திலே இந்த நேரத்திலே விசேஷமாக களைப்பை உணர்ந்தார். இயேசு மனிதனாக வாழ்ந்தபடியால் நாம் களைப்படைவது போலவே அவரும் களைப்பையும் போராட்டங்களை எதிர்கொள்ளும் போது அதன் மூலமாக வருகின்ற சோர்வையும் எல்லா யதார்த்தங்களையும் அவரும் அனுபவித்திருந்தார். இயேசு மிக களைப்பாக இந்த இடத்திலே காணப்பட்டார். ஆகவேதான் அவர் அங்கே அந்த கிணற்றின் அருகே அமர்ந்தார். இருப்பினும் அவர் இங்கே வேறொரு காரணத்துக்காகவும் உட்கார்ந்தார். நிச்சயமாக அது அவருடைய மனித சுபாவத்தின் நடுவில் ஒரு நித்திய நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்து செயல்படுவதை நாங்கள் இங்கே அவதானிக்கின்றோம். நான் இங்கே சற்று நிறுத்த விரும்புகிறேன். காரணம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது நாம் இயற்கைக்கு அப்பால்பட்ட ஒரு மனிதனாக மாறுகின்றோம் என்ற ஒரு அர்த்தம் கிடையாது. உண்மையிலே சில நேரங்களில் நாம் நமது சரீரங்களில் மிகவும் சோர்வாகவோ, களைப்பாகவோ, பசியாகவோ, தாகமாகவோ இருக்கும்போதுதான் நாம் மிகவும் அர்த்தமுள்ள ஆன்மீக அனுபவங்களை அநேக நேரத்திலே பெற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக அத்தகைய நேரங்களிலே தான் நாம் மற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஊழியத்தை செய்ய முடிகின்றது. நாம் எப்போதும் பலமான நிலையில் இருந்து மட்டுமே ஊழியம் செய்ய முடியும் என்று ஒரு சத்தியம் கிடையாது.
நாம் மனித ரீதியான பலவீனத்தில் இருந்தும் கூட சில சமயங்களில் மிகவும் வல்லமையான ஊழியங்களை நம்மால் செய்ய முடியும். உண்மையிலே பவுல் அந்த அனுபவத்தை பற்றி மிக ஆழமாக எழுதுகிறார். அதாவது, நான் பலவீனமாக இருக்கும் போது நான் பலவானாக இருக்கின்றேன். காரணம், கிறிஸ்துவினுடைய வல்லமை என் மூலம் செயல்படுகின்றது என்று பவுல் சொல்கிறார். மேலும் நமது சோர்வின் போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இருக்கின்றது. நாம் எங்கு திரும்ப வேண்டும்? எந்த பக்கத்துக்கு நாம் திரும்ப வேண்டும் அல்லது எதை திருப்பிக் கொள்ள வேண்டும் போன்ற கேள்விகளை நாம் இத்தகைய சூழ்நிலைகளை கேட்க வேண்டும். நாம் சோர்வடையும் போது, மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது, கவலைப்படும் போது, சோர்வடையும் போது, திருப்தி அடையாமல் இருக்கும் போது, தேவனால் மட்டும் திருப்திப்படுத்த அவரால் மாத்திரம் சந்திக்கக்கூடிய காரியங்களை நாம் வேறு வழியாக, குறிப்பாக உலக காரியங்களுக்கூடாக திருப்தி செய்து கொள்ள முற்படும் சோதனைகளுக்கு, அத்தகைய நிர்பந்தங்களுக்கு இவ்வாறான சூழ்நிலைகளே அதிகமாக தள்ளப்படுகின்ற சாத்தியங்கள் உண்டு. இயேசு சமாரிய பெண்ணுடன் உரையாடிய பின்பு 31வது 32வது வசனங்களை நாம் பார்க்கிறோம். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்து அவரை சாப்பிடும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு 32வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், நான் போஜனம் பண்ணும்படிக்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். அவருடைய சீஷர்களோ அவருக்கு எங்கிருந்து உணவு கிடைத்திருக்கும் என்று அதை குறித்து யோசித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் அவர் சரீர பிரகாரமான போஜனத்தை பற்றி தான் பேசுகிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உண்மையிலே சரீர பிரகாரமான போஜனத்தை விட மேலான ஒரு போஜனத்தை குறித்தே பேசினார். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் நம் ஆத்துமாக்களை உண்மையிலே திருப்திப்படுத்துகின்றது. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் போது மட்டுமே நம் ஆத்துமாக்கள் திருப்திப்படுகின்றது. அதுவே நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. சில சமயங்களில் நாம் சோர்வாக இருக்கும் போது நாம் விலகி செல்ல விரும்புகிறோம் அல்லது நம்முடைய ஈடுபாடை குறைத்து கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அதுதான் நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் முக்கியமான நேரமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியாக உயிர் பெறவும், எழுப்புதல் அடையவும் அல்லது பலப்படவும் நாம் உண்மையிலே செய்ய வேண்டிய விடயம் அதுதான். நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எனவே நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். நீங்கள் சோர்வாக இருப்பீர்களானால் சற்று ஓய்வெடுங்கள். ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய நேரம் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சில நேரங்களில் நாம் மிக சுறுசுறுப்பாக ஊழியம் செய்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது ஆவிக்குரிய விதத்தில் ஒரு வகையான பலனை நமக்கு அனுபவிக்க முடியும். ஆனாலும் நான் மீண்டும் இயேசு களைப்படைந்தார் என்ற அந்த யதார்த்தத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு களைப்படைந்தார். தனது தாகத்துக்கு தண்ணீர் கொஞ்சம் தரும்படி இயேசு அந்த பெண்ணிடம் கேட்டார். ஆனால் இந்த தண்ணீரை விட அதிக மேன்மையான தண்ணீர் அவரிடம் இருந்தது. இந்த தண்ணீர் தற்காலிகமானது கிடையாது. பௌதீக ரீதியான தண்ணீர் மட்டுமல்ல, மாறாக அது நித்தியமானதும் ஆன்மீகமானதுமான தண்ணீராக காணப்பட்டது. 13வது வசனத்தில் அவர் கூறுகிறார், யாக்கோபின் கிணற்றிலிருந்து இந்த தண்ணீரை குடிக்கும் அனைவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒருபோதும் தாகம் ஏற்படாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான கிணறு இருக்கிறது. ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உங்களுக்குள் இருக்கிறது. அது வெறுமனே பௌதீக நீர்த்தேக்கம் கிடையாது. காரணம், நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறீர்கள். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றை போல உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு மட்டுமே நம் ஆத்துமாவின் தாகத்தை தணிக்கும் ஜீவ தண்ணீராக காணப்படுகிறார். ஏனென்றால் நாம் வெறும் சரீர வடிவமைப்பை மட்டும் கொண்டிருக்கும் மனிதர்கள் கிடையாது. நாம் உணர்ச்சிகளையும் ஆவிக்குரிய தன்மையும் கொண்டிருக்கிறோம். எமக்கு ஒரு சரீரமும் இருக்கிறது. அதே போல நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நமக்கு ஒரு ஆவி இருக்கிறது. அந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லையா?
நாம் ஒரு சரீர பிரகாரமான உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு களைப்படைந்ததைப் போலவே நாமும் களைப்படைகின்றோம். இயேசுவுக்கு தாகம் ஏற்பட்டதைப் போல நமக்கும் தாகம் ஏற்படுகிறது. ஆனால் அது உடல் தேவைகளுக்கு அப்பாற்பட்டது. நமக்கும் ஆவிக்குரிய காரியங்களில் தேவைகள் இருக்கிறது. மேலும் அல்லது ஆன்மீக வளங்களை அணுகுவதற்கான ஒரு அணுகல் முறையும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமை கூடாக நமக்குள் ஒரு ஆவிக்குரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது. அதனால் தான் பவுல் கூட நீங்கள் உள்ளான இருதயத்தில் பலப்பட வேண்டும் என்று செபிக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வில் செயல்படுவதன் மூலமும் அவருடைய வல்லமையின் மூலமும் மட்டுமே நமக்கு நிலையான ஒரு புதுப்பித்தல் கிடைக்கின்றது. சில சமயங்களில் அந்த ஜீவ தண்ணீரை எடுக்க நாம் ஆழமாக அவருக்குள் செல்ல வேண்டி இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் நமக்குள் ஊறுகின்ற தண்ணீராக இருக்கின்றது. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது, இயேசுவை தேடி அவருடைய சித்தத்துக்குள் நிலைத்திருக்கும் போது அந்த தண்ணீர் நம்மில் நிரம்பி வழிய ஆரம்பிக்கின்றது. ஆகவே இன்று நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள், ஆனால் சற்று இளைப்பாறும்படிக்கு நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். அதாவது இயேசுவானவர் தாம் களைப்படைந்திருந்த போது அவர் ஒரு கிணற்றின் அருகே அமர்ந்தார். அங்கே அவர் சற்று ஓய்வெடுத்தார். ஆனால் அவரது ஓய்விலும் கூட அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தார். அவர் ஜீவ தண்ணீர் தேவைப்பட்ட ஒரு பெண்ணோடு கூட உரையாடினார். அந்த பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை வழங்குவதற்கூடாக அவர் தனது சொந்த வாழ்க்கையிலும் புத்துணர்ச்சியை, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிறைவை, திருப்தியை அடைந்தார். எனவே நமக்கு தேவையானது சரீர பிரகாரமான போஜனம் மட்டுமல்ல, உடல் ரீதியான ஓய்வு மட்டுமல்ல. இந்த பயணத்தில் நாம் தொடர்வதற்கு ஆவிக்குரிய போஜனமும் ஆவிக்குரிய ஓய்வும் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் வாழ்க்கையானது மிகவும் கடினமானது. வாழ்க்கை சவால் மிக்கது. நாம் அடிக்கடி களைப்படுகிறோம், அடிக்கடி சோர்ந்து போகின்றோம். ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்கும் போது உங்கள் களைப்பிலும் கூட தொடர்ந்து ஊழியம் செய்யுங்கள் என்று உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களையும் மற்றவர்களையும் சுற்றி என்ன செய்கிறார் என்பதை கண்ணேறிட்டு பாருங்கள். அப்போது அவர் உங்களை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட தேவை உள்ளவர்களோடு உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள், உரையாடுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்யுங்கள். உங்களுக்குள் நித்திய ஜீவனை அளிக்கும் அந்த வல்லமை நிரம்பி வழிந்து ஜீவ தண்ணீரின் ஊற்றுக்கள் உங்களுக்கூடாக பாய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலோடு பயணியுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களை பலப்படுத்துவாராக. நீங்கள் தொடர்ந்து அவருக்கு ஊழியம் செய்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் போது அவர் உங்கள் பலத்தை புதுப்பித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பாராக. தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே.
சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்றநாதா. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பிதாவே, சுவாமி, இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பமாக இந்த காணொளி மூலமாக உம்மண்டை ஒன்று சேர கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி. அதே போல் ஆண்டவரே, தங்களின் நேரங்களை ஒதுக்கி உமது பணிக்காக இந்த காணொளியில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல் ஆண்டவரை, இனி வரும் காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளை இவ்வாறு ஒன்று கூடி உம்மை போற்ற துதிக்க கொடுத்திருக்க அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. இதன் மூலம் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை நீர் அறிகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, நீர் அவர்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த காணொளி மூலமாக நாங்கள் உமது வார்த்தையை உலகமெங்கும் கொண்டு சேர்க்க கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. விசேஷமாக இதில் வேலை செய்யும் ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொச்சிபிக்கிறேன் ஆண்டவரே. மென்மேலும் இந்த பணி வளர்ந்து அப்பா ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. இந்த சிறு ஜெபத்தையும் இதில் பங்கு பற்றிய ஒவ்வொருவரையும் உமது பொற்பாதத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக.